ஹலோ காய்ஸ், நாங்கள் ஹெல்தியான கீரை கூட்டு செய்ய போகிறோம். நாங்கள் 2 பெரிய உள்ளி கட் பண்ணியிருக்கோம், ஒரு பச்சை மிளகு, கொஞ்சம் கரப்பாலை, 2 கைப்பிடி முருங்கை இலை, அதுக்கப்புறமா 2 முட்டை எடுத்துருக்கோம். 1 கீழே இருந்துச்சு, நாங்கள் கிளாஸில் வச்சுருக்கோம். முருங்கை கூட் பண்ண சட்டி வச்சிருக்கோம். சட்டி காஞ்சதுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்குதா, 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கு உள்ளி போட்டிக்கலாம். அடுத்து கரப்பால் போட்டிக்கலாம். அப்படியா, அடுத்து மிளகு போட்டிக்கலாம். தேவையானக்கு உப்பு போட்டிக்கலாம். கீரை கூட்டுக்கு கொஞ்சம் உப்பு போதும். இதை வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணணும். உள்ளி ப்ரௌன் கலரில் இருக்க தேவையில்லை. இந்த டைமில் முருங்கை எல்லாம் போட்டிக்கலாம். முருங்கை எல்லாம் குக் பண்ணலாம். சுருங்கி கம்மியாக வரும், அதனால கொஞ்சம் நிறைய முருங்கை போட்டிக்கோங்க. எல்லாம் கீரை கூட்டும் குக் பண்ணும்போது ஓப்பனில் தான் குக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு குக்காகி வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தால் போதும். இதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த முட்டை வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அடித்து வச்சுருந்தேன். அதை வந்துட்டு இது கூட ஊற்றிக்கலாம். இது வந்து முட்டை குக்காகி ட்ரை ஆகி வர்ற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. கீரை எப்போவுமே எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நாள் வந்துட்டு தாண்டினா அதில் கசப்பு தன்மை வரும். முருங்கைக்கீரையில் நார்மலாகவே கசப்பு எதுவும் இருக்காது. இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதில் அயன் சத்து ரொம்பவே நிறைய இருக்குது. கீரையும் எக்கும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்தி தான். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இது வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகுற வரைக்கும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். ரொம்ப ட்ரையாக ஒரு ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். அடி பிடிக்கிற பாத்திரமாக இருந்தால் அதை எடுக்காதீங்க. அடி பிடிக்காத பாத்திரம் எது இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ரைஸு, அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் இந்த கூட்டு வச்சு சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி.